அன்பார்ந்த நேயர்களே, யாரிவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்திலே பல உறவுகள் நமக்கு உண்டு. சில உறவுகள் நம்முடைய பிறப்பின் அடிப்படையிலும், சில உறவுகள் நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலும் நமக்கு கிடைத்தவை. தெய்வத்தோடு உங்களுக்கு என்ன உறவு என்று கேட்டால், அவர் நம்மை படைத்தவர் என்ற உறவை தவிர வேறு உறவு இல்லை என்றே பலரும் நினைக்கின்றார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் தெய்வம் மனிதனோடு உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அது என்ன உறவு? அதை பெற்றுக்கொள்வது எப்படி? அதனால் நமக்கு என்ன பயன்? இந்த கேள்விகளுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து விடையளிக்க வருகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள். யாரிவர் நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட அற்புதமான தேவனுடைய சத்தியங்களை வெளிப்படுத்தும்படியாக இந்த வாய்ப்பை தேவன் கொடுத்ததுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் கவனமாக துவக்கம் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் கவனிப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உன்னதமான உறவுக்கான அழைப்பு என்ற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். உறவுகளிலே மேன்மையான உறவு என்னவென்று சொன்னால் அது குடும்ப உறவுதான். தகப்பன், தாய், பிள்ளைகள் என்ற அந்த குடும்ப உறவு என்பது விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த உறவுகளிலிருந்து தான் மற்ற உறவுகள் எல்லாம் நமக்கு சொந்தமாக மாறுகிறது என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். தகப்பன், தாய் இல்லாத பிள்ளைகளுடைய நிலைமை எவ்வளவு கொடூரமானதாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் அறியாமல் இல்லை. இந்த உறவுகளை கொடுத்தவர் நம்முடைய தெய்வன்தான் என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே தெய்வம் மனிதனை படைத்த பொழுது ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதன் பின்பதாக அவர்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரு ஆண், ஒரு பெண், தாய், தகப்பன், பின்பதாக பிள்ளைகள், அப்படிதான் இந்த உலகம் பெருகுகிறதாக இருக்கிறது. இதுதான் குடும்பம், சமுதாயம். அதன் பின்பதாக அது ஊராக, உலகமாக மாறுகிறது. இதில்தான் பலவிதமான உறவுகளை நாம் இந்த பூமியிலே பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இது இந்த பூமியிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகளாக இருக்கிறது. இந்த உறவுகள் என்றைக்கும் மாறுகிறதில்லை. தகப்பனும் தாயும் எனக்கு இன்றைக்கு யாராய் இருக்கிறார்களோ அவர்கள்தான் 1000 ஆண்டுகளுக்கு பின்பதாக, 1,00,000 ஆண்டுகளுக்கு பின்பதாகவும் அவர்கள்தான் என்னுடைய தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார்கள். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். இந்த உறவு என்பது ஒரு பொழுதும் மாறாததாக இருக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வனோடு கூட, தெய்வத்தோடு கூட எனக்கு என்ன உறவு என்று சொல்லி நான் இந்த உலகத்திலே மக்களை பார்த்து கேட்பேனியானால் அநேக நேரத்தில் அதை குறித்து அவர்களாலே பதில் சொல்ல முடியாதவர்களாக காணப்படுகிறார்கள். அவர் கடவுள், அவர் தெய்வம், அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும். அந்த தெய்வத்துக்கும் அவர்களுக்கும் என்ன உறவு என்று சொன்னால் அவர் நம்மை படைத்தவர், அவ்வளவுதான். அதற்கு மேலே பதில் இல்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமம் மிக அற்புதமான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அந்த உறவு தான் நமக்கு மகிழ்ச்சியையும் உரிமையையும் கொடுக்கிறதாக காணப்படுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த உலகத்திலே தாய், தகப்பன், பிள்ளை என்ற உறவிலே ஒரு மகிழ்ச்சி உண்டு, ஒரு பெரிய கொண்டாட்டம் உண்டு, உரிமைகள் உண்டு, மறந்து போக வேண்டாம். அதே போல தேவனோடு கூட நமக்கு சரியான உறவு இருக்குமானால் நமக்கு அங்கே மகிழ்ச்சி உண்டு, உரிமைகள் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். அந்த உறவை பற்றி தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனோடு கூட உள்ள உறவு என்ன என்பதை பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறதா இருக்கிறது. உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கவனியுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
இந்த இடத்திலே இந்த வசனத்தை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். அதை நான் மறுபடியும் வாசிக்கப் போகிறேன். திரையிலே வருகிற அந்த வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன் பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தெய்வம் என்று சொன்னால் தெய்வம், அவர் நம்மை படைத்தவன் அவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவருக்கும் நமக்குள்ள உறவு என்ன என்று சொன்னால் அதை நம்மால் தெளிவாக சொல்ல முடியவில்லை. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் இந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நானும் நீங்களும் தெய்வத்தினுடைய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின படைத்த சிருஷ்டிகர்த்தருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் சொன்னேன், பிள்ளைகள் என்பது மகிழ்ச்சியை கொடுப்பது மட்டுமல்ல, அது உறவு மட்டுமல்ல, அதிலே அதிகாரங்கள் உண்டு, அதிலே நமக்கு உரிமைகள் உண்டு. அதை தான் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இதற்காக தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த நான் வாசித்தது 12வது வசனம். அதற்கு முன்பதாக இருக்கிற வசனங்கள் எல்லாமே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், ஆதியில் இருந்த தெய்வம், மனிதனாய் இந்த பூமியிலே வந்ததை பற்றி தான் அந்த வசனங்கள் பேசுகிறது. இந்த 12ஆம் வசனத்திலே கவனிப்போமானால், அவருடைய நாமத்தின் மேல், யாருடைய நாமத்தின் மேல்? மனிதனாய் வந்தாரே தெய்வம், இயேசு என்ற பெயரில் அவதரித்தாரே, அந்த நாமத்தின் மேல், அந்த பெயரின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறாராம். எப்படி அவருடைய பிள்ளைகளாக முடியும்? தேவன் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்த பொழுது, அந்த மனிதனாய் இயேசு என்ற பெயரில் அவதரித்தாரே, அவர் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். நன்றாய் கவனியுங்கள், உங்களை குழப்ப விரும்பவில்லை. நீங்கள் ஒருவர் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். விசுவாசம் என்று சொன்னால் நம்பிக்கை வைக்க வேண்டும். என்ன நம்பிக்கை வைக்க வேண்டும்? அவரை நாம் நம்ப வேண்டும். அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் என்று நம்ப வேண்டும். அவர்தான் இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்தார் என்பதை நம்ப வேண்டும். அவர்தான் நம்மை தேடி வந்தவர். அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே மரித்தவர். அவர் மரித்தாரானால் உயிரோடு கூட 3ஆம் நாளில் எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு நாளிலே பூமிக்கு மறுபடியுமாய் வரப்போகிறார். இந்த உலகத்தை நியாயத்திற்கவும் போகிறார். தம்முடைய பிள்ளைகளை தம்மோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் பிரியமானே. நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன், என்னையும் உங்களையும் தேடி வந்த தெய்வம் அவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம், மனிதனாய் நமக்காக வந்த தெய்வம். அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த வசனத்தை பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். முதலிலே நாம் உள்ளத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும், நம்ப வேண்டும். பின்பதாக அவர்தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி என் வாழ்க்கையில் நான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்தான் என் தகப்பன், இவர்கள் தான் என்னுடைய தாயார் என்று சொல்லி நாம் நம்புகிறோமே, பார்த்தோமா? பெற்ற பொழுது இந்த பூமியிலே என்னை பெற்ற தாயை நான் பிறந்த பொழுது பார்த்ததில்லை. அப்பொழுது எனக்கு அடையாளம் தெரியாது. ஆனால் வளர்ந்து வந்த பொழுது நான் இவர்கள் தான் என் தாய், இவர்கள் தான் என் தகப்பன் என்று சொல்லி நம்பி நான் அவர்களை பற்றி கொள்ளும் பொழுது அவர்கள் எனக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். அவர்களிடத்தில் எனக்கு சில உரிமைகள் உண்டு. அதே போலதான் என்னை படைத்த தெய்வனை நான் பார்த்ததில்லை. அவர் யார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த வேதாந்தத்தின் மூலமாக நான் ஒன்றை அறிகிறேன். அவர் என்னை தேடி இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார். என் பாவங்களுக்காய் சிலுவையிலே மரித்தார்.
ஆனால் மரித்தவர் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். இதெல்லாம் சரித்திர உண்மைகள். உயிரோடு கூட எழுந்தவர் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார், மறுபடியும் வரப்போகிறார் சொல்லி இதே பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. இதை நான் என் உள்ளத்திலே விசுவாசிக்க வேண்டும், அவரை என் தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், அதாவது இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற 800 கோடி மக்களும் விசுவாசித்தால் 800 கோடி மக்களும் தெய்வத்தின் பிள்ளைகளாக மாறும் அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல. இந்த பூமியிலே நான் ஒரு பிள்ளையாக பிறந்தேன், தகப்பன் தாயின் மூலமாக. அதே போல என் தேவனுடைய பிள்ளையாக நான் மாற வேண்டுமானால் தேவன் வைத்திருக்கிற வழி இதுதான். ஒரு மனிதனும் தெய்வத்தை பார்த்ததில்லை, அது உண்மை. ஆனால் அதே வழியிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெய்வத்தை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். தெய்வம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் அவருடைய பிள்ளையாக மாறுகிறேன். தெய்வமே என்னுடைய தகப்பனாய் மாறும் பொழுது எத்தனை பெரிய மகிழ்ச்சி! இதே பரிசுத்த வேதாகமம் மத்தேயு 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பரமண்டலத்தில் இருக்கிறீர்கள் பிதாவே என்று சொல்லி அவரை அழையுங்கள் என்று சொல்லுகிறார். தெய்வத்தை தகப்பன் என்று அழைக்க சொல்லி கொடுத்தது பரிசுத்த வேதாகமம் தான். மனிதன் தெய்வத்தை பார்த்து தெய்வமே என்று சொல்லி மனிதன் அழைக்கிறான். ஆனால் அதே தெய்வத்தை தகப்பனே என்று சொல்லி அழைப்பது எவ்வளவு பெரிய நெருக்கமான உறவை அது காட்டுகிறது, எத்தனை பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அப்பா என்று கூப்பிடுவது எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய தைரியம், எவ்வளவு பெரிய உரிமை, எவ்வளவு பெரிய நெருக்கத்தை அது காட்டுகிறதா இருக்கிறது. புரிகிறதா பிரியமானவர்களே? நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான வழியை தேவன் அவர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்ததின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி விட்டார். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொல்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறதுனாலே, அவர் மேலே நான் விசுவாசம் வைக்கிறதுனாலே தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுக்கிறார். அவர் என் பாவங்களை கழுவுகிறார். தடையாய் இருக்கிற பாவத்தை தொலைத்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். அதனுடைய 2 நன்மைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த பூமியிலே அவர் என்னோடு கூட நடக்கிறவராக இருக்கிறார், என்னோடு கூட வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, அந்த தெய்வன் என் உள்ளத்திலே, என்னுடைய சரீரத்திலே இதை இல்லமாக எடுத்துக்கொண்டு என்னோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இருதயத்தின் தெய்வனாக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தெய்வன் என்னோடு கூட வாசம் பண்ணுவாரானால் நான் போகிற இடத்திற்கு அவர் வருகிறார். என்னோடு கூட 24 மணி நேரம் அவர் இருக்கிறார். என்னை பாதுகாக்கிறார், என்னை வழிநடத்துகிறார். அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. 2வது நன்மை என்னவென்று சொன்னால், நான் மரித்த பின்பு நான் அவரோடு கூட என்னென்னைக்குமாய் வாழப்போகிறேன். இதை தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வீட்டிலே நாம் வாசம் பண்ண போகிறோம். அதுதான் பரலோகம் என்றும் சொர்க்கம் என்றும் நாம் அழைக்கிறோம். தேவனுடைய வீடாக அது காணப்படுது. இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்போமானால், நாம் மரித்த பின்பு அவரோடு கூட என்னென்னைக்குமாய் வாழும்படியாக அவருடைய வீட்டிலே, இல்லத்திலே நமக்கு இடம் கொடுப்பார். அதை தான் வேதம் சொல்கிறது. இந்த பூமியிலே நம்மை தேடி வந்த தேவனுக்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுக்க வேண்டும். அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் மரித்து அவரிடத்திலே போகும் பொழுது அவரும் நம்மை வா மகனே, வா மகளே என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். எத்தனை பெரிய மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கொடுக்கிறது இல்லையா? மரணத்தை பார்த்து மனிதன் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறான். மரண முடிவு என்று எண்ணுகிறான். இல்லை, மரண முடிவு அல்ல.
மரணம் நாம் அடுத்த பக்கத்திற்கு போவதற்கான ஒரு வாசலாக இருக்கிறது. இந்த பூமிக்கு நாம் வந்தோம், பிறப்பு என்ற வாசல் வழியாக உள்ளே வந்தோம், மரணம் என்ற வாசல் வழியாக வெளியே போக போகிறோம். எங்கே? நம்மை படைத்த தேவனிடத்திற்கு போக போகிறோம். இதைதான் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. இது மத புஸ்தகம் அல்ல, மனிதனை பற்றி பேசுகிற புஸ்தகமாக இருக்கிறது. இதை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து அதோடு கூட சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கிறேன் பாருங்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. சுதந்திரம் என்று சொன்னா எல்லா சொத்துக்கும் உரிமையாளர்கள். நான் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறப்பேனேயானால் அவருடைய எல்லா விதமான பொக்கிஷங்களுக்கும் சொத்துக்களுக்கும் நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். எனக்கு அதிலே உரிமைகள் உண்டு. அதை தான் இந்த பரிசுத்த வேதாகம் சொல்லுது. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடன் கூட உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவருக்கு தெய்வகுமாரன் என்றும் மனுஷகுமாரன் என்றும் பெயர் கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டார். தெய்வகுமாரன் என்று சொல்லி அழைக்கப்பட்டது காரணம் அவர் தேவனாகவும் இருந்தார். மனிதனாய் வாழ்ந்தாலும் அவர் தேவனாய் இருந்தார். மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டதின் காரணம் என்னன்னு சொன்னால் அவர் நம்மை போல் இருந்தபடினாலே அவர் மனுஷகுமாரன் என்றும் அழைக்கப்பட்டார். இவரை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம், தேவனுடைய குமாரர்களாக மாறுகிறோம். அப்படியானால் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர்களாக மாறுகிறோம், பங்காளிகளாக மாறுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவர் மனிதனாய் வந்ததினாலே, நம்மை போல மனிதனாய் இருக்கிறதுனாலே, நம்முடைய சகோதரனை போல வந்ததினாலே, அவர் கிறிஸ்துவின் குமாரனாய் இருக்கிறபடினாலே அவரோடு கூட நாம் பங்காளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டோம். இதை புரிந்து கொள்வது சற்று கடினமாக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், தாய் தகப்பனுக்கு நாம் பிள்ளைகளாய் பிறக்கும் பொழுது அங்கே ஒரு மகிழ்ச்சி உண்டு, அங்கே ஒரு உரிமை உண்டு என்று சொன்னேன். அதன் மூலமாக தான் அநேக உறவுகள் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகிறோம் என்று சொல்லி சொன்னேன். கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரலாய் மாறுகிறோம். அதோடு கூட பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக மாறுகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே எபேசியர் என்ற புத்தகத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், உன்னதங்களில் உள்ள சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்லி. பிரியமானவர்களே, ஏதோ மதத்திலே வந்து சேருங்கள், எங்கள் மதத்திலே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் பிரசங்கிக்கவில்லை. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு உறவாக இருக்கிறது. என்ன உறவு? அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அந்த உறவுக்குள்ளாக வரும் பொழுது பெரிய மகிழ்ச்சி உண்டு, பெரிய நம்பிக்கை உண்டு, அதோடு கூட உரிமைகள் உண்டு. அவருடைய பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரலாகவும் இருக்கிறோம். வார்த்தையினால் சொல்ல முடியாத பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் அதற்குள்ளே வைத்திருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அவரிடத்திலே வர வேண்டும். உங்களையும் என்னை தேடி வந்த தேவன், மனிதனாய் வந்த தேவனை நீங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். அப்பொழுது அவர் உங்களுடைய தகப்பனாய் மாறுகிறார். இந்த பூமியில் நம்முடைய பாவங்களை கழுவுவது மட்டுமல்ல, நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள போகிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார். இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக நித்திய காலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான உறவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வன் எங்களை தகப்பனாக மாறுகிறது, நாங்கள் அவருடைய பிள்ளையாய் மாறுவது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இதை புரிந்து கொள்ள கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி தாரும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு பலன் தாரும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ. உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற நான் மரித்தேனே. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ. பாவம்
அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்றே தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்றே தேடாயோ. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ. உலக வாழ்வினை விட்டகல்வாயே, உலக வாழ்வினை விட்டகல்வாயே, மக உவப்பாய் கதீவேன் மகிழ்வாயே, மக உவப்பாய் கதீவேன் மகிழ்வாயே. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ. உந்தன் அத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் அத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. தெய்வம் நம்முடைய தகப்பனாக மாற விரும்புகிறார் என்றும் அவர் தகப்பனாக மாறுவதால் மரணத்திற்கு பின் அவரோடு வாழும் பாக்கியத்தை கொடுப்பார் என்றும் கேட்டோம். அதற்கு தடையாய் இருக்கும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். மரணத்திற்கு பின் தெய்வத்தோடு வாழும் ஸ்லாக்கியத்தையும் கொடுப்பார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தெய்வத்தின் பிள்ளையாக மாற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. தெய்வத்தின் பிள்ளையாக மாறுவதால் கிடைக்கும் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.